ஐயா தேர்தல் களத்துல என்னத்துக்காக வந்து நிக்க போறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா உங்களுடைய மதிப்பீட சொல்லுங்க. எம்எல்ஏக்களை தன்னுடைய கட்சிக்கு உருவாக்குறதுக்காகவா? இல்ல. இந்த தேர்தலோட அன்புமணிக்கு சாவுமணி அடிப்பதற்காக ஐயா வந்து களத்துல நிக்க போறாரு. இப்ப என்ன தெரியுமா பண்ணுவார் ஐயா? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்புமணிக்கு எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒதுக்கப்படுகிறதோ அந்த தொகுதிகளை எல்லாம் விஜயோடு பேசி முடிவு செய்து கேண்டிடேட்டை இவர் போடுவாரு. ராமதாஸ் கேண்டிடேட்டும் அன்புமணியினுடைய கேண்டிடேட்டும் ஒரே களத்துல நிப்பாங்க. விழுப்புரம் தொகுதியா ராமதாஸ் ஒரு கேண்டிடேட், அன்புமணி ஒரு கேண்டிடேட். பெண்ணாகரமா ராமதாஸ் ஒரு கேண்டிடேட், அன்புமணி ஒரு கேண்டிடேட். ஒருத்தருக்கு ஒரு கணக்கு இருக்கு. நிர்மல்குமார் 32ங்கிறாரு, அண்ணன் செங்கோட்டையன் 40ங்கிறாரு. ஆதவர்ஜுன் முதல்ல 28னாரு, இப்ப 36க்கு போயிட்டாரு. புஷி ஆனந்த் 234 தொகுதியிலும் விஜய் தான் கேண்டிடேட், ஆனா சட்ட விதிப்படி 3-4 தொகுதிகளை தான் போட்டியிட முடியும் அப்படிங்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எலெக்ஷனே நடத்த வேணாம், அண்ணனை டிக்ளேர் பண்ணிட்டு போயிடலாம். விஜய் அண்ணா தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஏன் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு தேர்தல் எல்லாம் நடத்திக்கிட்டு, அவருக்கு தான் எல்லா விதமான ஆதரவும் இருக்குல்ல. இவ்வளவு பெரிய நெடிய பயணத்தில் வந்திருக்கிற தமிழ் குடிதாங்கியாக இருக்கிற ஐயா குறைந்தபட்ச துணை முதலமைச்சருக்காகவாது தன்னை முன்னிறுத்திக்குவாரா? விஜய் முதலமைச்சர், ராமதாஸ் ஐயா துணை முதலமைச்சரா? அப்படியாவது ஒரு அறிவிப்பு வருமா? பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேரும் அதிருப்தி ஆயிடுவாங்க. ராமதாஸோட இருக்கிறவங்க அது விஜய் வந்து முதலமைச்சர், ஐயா வந்து துணை முதலமைச்சரா? ஓபிஎஸ் கிட்ட இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டாரு. ஓபிஎஸ் கிட்ட இருந்த வைத்திலிங்கம் திமுகவுக்கு போயிட்டாரு. ஓபிஎஸ் கிட்ட இருந்த தர்மர் ஏடிஎம்கேக்கு போயிட்டாரு. இப்ப ஓபிஎஸ் கூட அவர் மகனே இல்ல, அவரே தனியா வாக்கிங் போயிட்டு இருக்காராம் பீச் ரோட்ல. எல்லாரும் சொல்றாங்க ஓபிஎஸ் பையன் தனியா போயிட்டு இருக்காருங்க, டிஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னாங்க. இப்ப எதுக்காக ஓபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்த என்னவா இருக்காரு ஓபிஎஸ்? அவர் ஒரு இண்டிவிஜுவல் சார், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் டிடிவி இந்த தப்ப பண்றாரு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதே பழனிசாமியை தேவர் சமூகம் மன்னிக்க கூடாதுன்னு சொல்லி தேவர் அமைப்புகளுக்கு பணம் கொடுத்து பிரச்சாரம் பண்ண சொல்லி அந்த அமைப்புகள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக, அமமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? இப்ப அவங்க முகத்துல எல்லாம் கரிய பூசிட்டு நீங்க போய் நாங்க குடும்ப சண்டை எங்களுக்குள்ள, நாங்க பிரிந்திருந்தவர்கள் சேர்ந்துட்டோம், நாங்க அன்னைக்கு அம்மா பிள்ளை இன்னைக்கு மோடி பிள்ளை அப்படின்னு வசனம் பேசுறீங்களே. முக்குளத்து சமூகம் ஈனம் மானம் சூடு சொரணை இதெல்லாமா இல்லாம இந்த நேரத்துல வந்து ஆஹா எல்லாரும் ஒருமுகப்பட்டாங்கப்பா, நாம வந்து உடனடியா அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சோம்னு தெரிவிப்பாங்க. நிச்சயமாக இந்த தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு முக்குளத்து சமூகம் பாடம் புகட்டும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிறுவலகன். நமது சிறப்பு விருந்தினர் வல்லம் பசீர் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு முக்கியமான சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஜனநாயகன் படம் அந்த வழக்கு போயிருந்தது, தனி நீதிபதியுடைய தீர்ப்பை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்க தனியா வந்து ஒரு பெட்டிஷன் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி டிவிக்கோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிடிவி ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி பார்க்கிறீங்க இன்றைய தினத்தை? தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் உணர்த்துகின்றன. முதல்ல ஜனநாயகன் குறித்து நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த காட்சிகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது முதலிலேயே துவக்கத்திலேயே தணிக்கை குழு சொன்ன செய்தி தான். அதை அப்போதே செயல்படுத்தி இருந்தால் ஜனநாயகனுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்திருக்காது. இந்த நெருக்கடி வர வேண்டும் என்று விஜய் எதிர்பார்த்தார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவருடைய நகர்வுகள் அப்படித்தான் இருக்கின்றன. நெருக்கடி வரணும், படத்தை நிறுத்தி வைக்கணும்னு ஒரு ஹீரோ வேலை செஞ்சிருப்பாரு. இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவுக்கு என்ன நட்டம் இருக்கு அதுலன்னு நீங்க பாக்கணும். அவருக்கு சம்பளம் வாங்கியாச்சு, அவருக்கு என்ன பெரிய பிரச்சனை, இதுதான் கடைசி படம்னு சொல்லியாச்சு. இனிமே படத்துல நடிக்க போறதா இருந்தா தன்னை நம்பி ப்ரொடியூசர் வரமாட்டாங்க, தனக்கு கதை சொல்ல டைரக்டர் வரமாட்டாரு அப்படிங்கறதெல்லாம் சிந்திக்கலாம். அது ஒரு நெடிய பயணம் இருக்கும் என்று அவர் கருதுவாரேயானால் அந்த எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்கும். கடைசி படம்னு சொன்ன பிறகு இந்த படத்துல அதிகபட்சமாக அரசியல் லாபத்தை ஈட்டுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு முயற்சிக்கலாம் இல்லையா? அதற்கான முயற்சியில அவர் ஈடுபட்டு விட்டார் என்றுதான் நான் புரிஞ்சு. இல்லைன்னா பராசக்திக்கும் பிரச்சனை தானே சார். பராசக்தியினுடைய தரப்பு என்ன பண்ணாங்க, எந்தெந்த காட்சிகளை எல்லாம் நீக்கணும்னு சொன்னாங்களோ அந்த காட்சியெல்லாம் நீக்கிட்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதையே நீங்க செய்துட்டு போக வேண்டியது தானே. வழக்கமாக பின்பற்றப்படுகிற நடைமுறை தானே பின்பற்றப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இந்த படத்தை தணிக்கைக்கு அனுப்பி வைக்கிற போதே நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க வந்து அந்த அவசர நிலையில எடுப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கோ, அந்த தற்கள்லாம் சொல்றாங்க இல்லையா,
அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் படத்தை வந்து ரிவ்யூ பண்ண வச்சிருக்கீங்க. அப்ப ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு இதை சொல்றீங்க. ஓகே சொன்ன பிறகு ஏன் வந்து அவங்க வந்து அதுல இருந்து வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னு. அதெல்லாம் தணிக்கைத்துறை சொல்ல வேண்டிய பதில். தணிக்கைத்துறை ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. நாங்க வந்து இந்தந்த காட்சிகள் எல்லாம் நீக்கணும்னு சொல்றோம். திரும்ப படத்தை பார்க்கணும்னு சொல்றோம். அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னு. ரொம்ப ஈஸியா முடிக்க வேண்டிய விஷயத்த காம்ப்ளிகேட்டடா மாத்துனது விஜயினுடைய தரப்பு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப விஜயினுடைய தரப்புக்கு இன்னொரு நெருக்கடி வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, இதையும் விஜய் அரசியல் லாப நட்ட கணக்குக்காக மாத்துவார். பாத்தீங்களா பாஜக எனக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிகிற வரைக்கும் ஜனநாயகன் படத்தை வெளிவருவதற்கு விஜயே ஒத்துக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த குரங்கு கையில் பனங்காய் சிக்கியதை போல இதை சிக்க வைத்து அப்படியே உருட்டி கொண்டே இருப்பார்கள் என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல ஆடியோ லான்ச்சு வச்சுட்டாங்க. ரொம்ப விரைவாக கொண்டு வருவதற்காகத்தான் நாங்க வழக்கு ரிவ்யூக்கு போனா லேட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் வழக்கே போட்டுக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்களே. சார் எனக்கு சினிமா துறை பத்தி ரொம்ப அதிகமா தெரியாது. ஆனா இயல்பா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. படத்தை ரிவ்யூக்கு எடுக்கிறதுக்கு டேட் இல்லைன்னு சொல்றப்போ தட்கல் முறையில அதை எடுத்துக்கங்கன்னு சொல்ல வைக்க முடிஞ்ச படக்குழுவால ரிவ்யூக்கு திரும்ப போனா ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க? அதையும் தட்கல் முறையில செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்ன? செய்யலாம்ல. 20 நாள் டைம் 20 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துடணும். அது அவங்க கணக்கு. அந்த 20 சரி. நாளுங்கிறது உங்களை தாண்டி ரொம்ப நாள் போயிரும் அப்படின்றதுனாலதான் அவங்க விரைவா இப்ப வழக்கு. கோர்ட்ல என்னாச்சு? 10 நாள்ல முடிஞ்சிருச்சா? இல்ல 5 நாள்ல முடிஞ்சிருச்சா? கோர்ட்ல இமீடியட் எஃபர்ட்ல தீர்ப்பு வந்துச்சு. இப்ப பாருங்க நீதிபதியினுடைய தீர்ப்பையே ரத்து பண்ணிட்டாங்க. புதுசா மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப புதிய மனு தாக்கல் பண்ணணுமே நீங்க. நாளைக்கே நீங்க இமீடியட்டா புதிய மனு தாக்கல் பண்ணா அது வழக்கு விசாரணைக்கு என்னைக்கு டேட் ஆக போகுது? அதுக்கப்புறம் விசாரணையினுடைய தூக்கத்துல என்ன சொல்ல போறாங்க? இப்ப இதை விட பெரிய இடத்துல போய் நீங்க சிக்கியிருக்கீங்களே, பெரிய காலதாமதத்துக்கு போய் ஆட்பட்டிருக்கீங்களே, இதுக்கு யார் காரணம்? சார் இதுக்குள்ள 100 விழுக்காடு அரசியல் இருக்கு சார். ஜனநாயகன் படம் தேர்தல் வரை வெளிவரக்கூடாது. அப்படி வெளிவந்துருச்சுன்னா படம் பிளாப் ஆகி போயிடும்னு அவர் நினைக்கிறாரு. அவருக்கு தெரியும் அந்த படத்தினுடைய கதை கரு எப்படி இருக்கும். அது வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? அவருக்கு ஏதாவது அதுல இருந்து அரசியல் லாபங்கள் கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியும். படத்தை ரிலீஸ் பண்ணாம இழுத்துட்டு போறதுக்கான வேலையை அவர் செய்துட்டு இருக்காரு. இப்ப ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் முக்கியமான பிரச்சனை இல்லை. நீங்க அடுத்து 2 செய்தியை மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கீங்க. மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். 1 வாரத்துக்குள்ளாக ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி. அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜய் கிட்ட போறது மட்டும்தான். திமுகவினுடைய கதவுகள் அவருக்கு திறக்கப்படாதுன்னு அவருக்கே நன்றாகவே தெரியும். அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறதும் அவருக்கு தெரியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுபட்ட பாமகவாக இருந்தபோது பாமக எவையெல்லாம் பேசியதோ அவையெல்லாம் இன்றைக்கு பாமகவுக்கு எதிர்வினையாக வந்து முடிந்திருக்கிறது. ஆனா திரும்ப ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. பாமகவினுடைய சிறு பிரிவு கூட உள்ளே வந்து சேர்ந்தால் நாங்கள் அந்த கூட்டணியில இருக்க மாட்டோம்ன்ற. இப்ப பாமகவுல யாரு பாமகவுக்கு உரிமை கோர்றாங்கன்ற பிரச்சனை இருக்கு. அன்புமணி தான் பாமகவா இல்ல ராமதாஸ் தான் பாமகவான்னு. எனவே விடுதலை சிறுத்தைகள் இல்லாத ஒரு கூட்டணியை திமுக கட்டமைக்காது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொள்கை கூட்டணியாக விசிக தொடர்ந்து பயணத்துல வந்திருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு இருக்கிற இணக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சி காட்டுமான்னு கேட்டா காட்டாது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ராமதாஸ் எப்படி வேணாலும் முடிவெடுப்பார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு இதே அரசை மீண்டும் விமர்சிக்க துவங்குவார். ஆனா அண்ணன் திரும்ப அப்படி அல்ல. தொடர்ச்சியாக ஒரு கொள்கை கூட்டணியில இடம்பெறுகிறார். எனவே அவரை இழப்பதற்கு திமுக தயாராக இருக்காது. அந்த டோர் திறக்கலன்னு வச்சுக்கோங்க. இன்ன பிற காரணங்களும் இருக்கு. இவர் சொல்ற டிமாண்டுகள்லாம் இப்ப திமுக ஆட்பட வேண்டிய அவசியத்துல இல்ல. திமுக 4 சீட்டு தரேன் வாங்கன்னு சொன்னா ராமதாஸ் போகணும். இல்ல அவருடைய டிமாண்ட் என்ன? இல்ல அவரு அன்புமணி வாங்கினதை விட அதிகமான தொகுதி வாங்கி காட்டணும்ல சார். சரி. அதான் அவருடைய டிமாண்டா இருக்க முடியும். வெற்றி தோல்வியெல்லாம் விட்டுருங்க. அன்புமணியே வெற்றி பெற போறது இல்ல. வாங்கிக்க போற 15 சீட்ல வெற்றி பெற்றுவார் அவரு. அவர் அங்க 15ஓ 17ஓ பேசி இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா 15லிருந்து 18 தொகுதிகளுக்குள்ளாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்ப அன்புமணி வாங்கினதை விட குறைவான தொகுதி வாங்கிட்டா அது ஐயாவுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூல்ல. சின்னையாவே 17 சீட்டு வாங்கிட்டாரு. பெரிய ஐயா குறைஞ்சது ஒரு 19 சீட்டாவது வாங்கினா தானே பெரிய ஐயா கௌரவத்துக்கு ஒரு மரியாதையா இருக்கும். சீட்டு வாங்குறது அப்படின்னா அது வந்து சீட்டு தான். எத்தனை சீட்டு வாங்கினாலும் அது சீட்டு தான். ஆனா திமுகவுல எத்தனை சீட்டு வாங்குறீங்களோ அதுல மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டா கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னும் போது இதுல லாபம் அதிகமா இருக்குல்ல. இல்ல அந்த லாப கணக்கெல்லாம் ஐயாவுக்கு இப்ப தேவையில்லை. ஐயா தேர்தல் களத்துல என்னத்துக்காக வந்து நிக்க போறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா உங்களுடைய மதிப்பீட சொல்லுங்க. எம்எல்ஏக்களை தன்னுடைய கட்சிக்கு உருவாக்குறதுக்காகவா? இல்ல. இந்த தேர்தலோடு அன்புமணிக்கு சாவுமணி அடிப்பதற்காக ஐயா வந்து களத்துல நிக்க போறாரு. இப்ப என்ன தெரியுமா பண்ணுவார் ஐயா? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்புமணிக்கு எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒதுக்கப்படுகிறதோ அந்த தொகுதிகளை எல்லாம் விஜயோடு பேசி முடிவு செய்து கேண்டிடேட்டை இவர் போடுவாரு. ராமதாஸ் கேண்டிடேட்டும் அன்புமணியினுடைய கேண்டிடேட்டும் ஒரே களத்துல நிப்பாங்க.
விழுப்புரம் தொகுதியா ராமதாஸ் ஒரு கேண்டிடேட், அன்புமணி ஒரு கேண்டிடேட். பெண்ணாகரமா ராமதாஸ் ஒரு கேண்டிடேட், அன்புமணி ஒரு கேண்டிடேட். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு யாருக்கு போகும்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு பாசத்தின் அடிப்படையில் கூட சரி இங்கதான் ஐயா நிக்கலையே, நம்ம சின்னையாவுக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு அந்த கட்சியில இருக்கிற ஒரு தொண்டன் கூட நினைக்க கூடாது. ஐயாவும் கேண்டிடேட் போட்டாரு, நமக்கு ஐயா தான் காவல் தெய்வம், ஐயாக்கு தான் ஓட்டு போடணும்ன்ற மனநிலைய அந்த கட்சி தொண்டனுக்கு உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு நெருக்கடியை கொடுப்பாரு. அவருடைய நோக்கம் அன்புமணியை இந்த தேர்தலில் இருந்து அப்புறப்படுத்துறது தான். அவருக்கு தெரியும் இந்த தேர்தல் களம் வெற்றி வாய்ப்பை நமக்கு தேடி தராதுன்னு. தெரிஞ்சேதான் இந்த களத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அவருக்கு இருப்பது இப்போது தன்னுடைய மரியாதையை, தன்னுடைய கட்சியினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வது. அன்புமணி டோட்டலா முடிச்சு விட்டுட்டாருன்னு நினைக்கிறாரு. அன்புமணியை இந்த தேர்தலோட முடிச்சு விட்டுறணும்னு நினைக்கிறாரு. கூட்டணி பேச்சுவார்த்தையை இவர் ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருக்கிற போது அவர் போய் செட்டில்மெண்ட்டுக்கு முடிச்சுட்டு வர்றாரு. அவர் போய் கூட்டணியில இடம்பெற்றுட்டு வர்றாரு. இதை எப்படி அவரால் ஏற்க முடியும்? நான் தான் பாமக, நீ பாமகவே இல்லைன்னு சொல்றேன், பாமகவனுடைய சின்னத்தை வரைக்கும் நீங்க வந்து மோடியினுடைய மேடையில பயன்படுத்திட்டீங்க, இப்ப அவருக்கு கோபம் வராதா? அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் இப்ப விஜயோடு நடத்தப்படுகிற பேச்சுவார்த்தை. விஜய் தான் அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு. விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனும் ராமதாஸ் தான். அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லை என்று சொல்வார்கள். அது போல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாரு விஜய். வருவதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? ஒரு லெட்டர் பேட் இயக்கம் வருவதற்கு தயாராக இருக்கா? நாம் தமிழர் கட்சியோடும் பேச போவதாக உங்க செய்தி எப்பவுமே தகவல் தான் வரும். அது போல நாம் தமிழர் கட்சியோடய நாங்க பேச்சுவார்த்தை நடத்த போறோம்னு சொல்றாங்க. அண்ணன் சீமான் நிச்சயமா அதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து எப்போதுமே சாப்பாட்டுலதான் கூட்டு வச்சுக்குவாரு, சண்டைக்கு கூட்டு வச்சுக்கவே மாட்டார். அதுல நான் உறுதியா இருக்கேன். அதனால அண்ணன் வந்து விஜயோட போகவே மாட்டாரு. ஒருவேளை விஜயோட அண்ணன் போயிட்டாருன்னா யார் முதலமைச்சர் கேண்டிடேட்? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இல்லையா? அது யார் சொன்னது? விஜய்க்கு தானே இவருக்கு 8% ஓட்டு தான் இருக்குது. ஆனா விஜய்க்கு வந்து 15 வருது, 20 வருது, 30 வருது, நேத்து 40 வருதுன்றாரு ஆதவர்ஜுனா. அது ஒருத்தருக்கு ஒரு கணக்கு இருக்கு. நிர்மல்குமார் 32ங்கிறாரு, அண்ணன் செங்கோட்டையன் 40ங்கிறாரு. ஆதவர்ஜுன் முதல்ல 28ன்னாரு, இப்ப 36க்கு போயிட்டாரு. புஷி ஆனந்த் 234 தொகுதியிலும் விஜய் தான் கேண்டிடேட், ஆனா சட்ட விதிப்படி 3-4 தொகுதிகளை தான் போட்டியிட முடியும் அப்படிங்கிறாரு. இப்ப அதனால அது வந்து ஒரு பெரிய குழப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எலெக்ஷனே நடத்த வேணாம், அண்ணனை டிக்ளேர் பண்ணிட்டு போயிடலாம். விஜய் அண்ணா தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஏன் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு தேர்தல் எல்லாம் நடத்திக்கிட்டு? அவருக்கு தான் எல்லா விதமான ஆதரவும் இருக்குல்ல. ஏகோபித்த தமிழர்களினுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கிறப்ப எதுக்கு தேர்தல் நடத்திக்கிட்டுங்கிற ஒரு பேச்சு நாளைக்கு இதே தாவேகாவினுடைய கூட்டத்துல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சார் இதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டிய செய்தியான்னு கேட்டா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த செய்தி எல்லாமா உட்காந்து நம்ம ஊடகத்துல பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி, ஆனா பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு, வேற வழி இல்ல. அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு முன்தினம் ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் செலுத்துகிற நாள். அந்த நாள் மொழிக்காக இன்னுயிர் நீத்தவர்கள், அந்த தியாக மறவர்கள். அண்ணன் சம்பத்தை தவிர யாராவது ஒரு வார்த்தை மொழிப்போர் தியாகிகள் குறித்து பேசினாங்களா? இல்ல அண்ணன் சம்பத்து பேசினா அந்த மேடையில இருக்கிற யாருக்காவது புரிஞ்சிச்சா? ஆதவர்ஜுன் உட்பட, விஜய் உட்பட யாருக்காவது புரிஞ்சிச்சா? அவர் வந்து சேனை ஒன்று தேவை, சேனை ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கெல்லாம் உண்மையிலேயே எப்படி சொன்னா, அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்தது. ஆஹா, சம்பத் அண்ணன் மீண்டும் பழைய மாதிரி பேச துவங்கிட்டாரு அப்படின்னு அவருடைய பேச்சை நான் ரசிக்கிறேன். காரணம் என்னன்னா, மொழிப்போர் மீதான என்னுடைய இது இருக்குல்ல, பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை விஜய் கிட்ட இருக்கான்னு கேக்குறேன். அவர் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு, செத்தவன் கையில வெத்தலை பாக்க வச்ச மாதிரியே உட்கார்ந்து. கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதான் சார், செத்தவன் கையில வெத்தலை பாக்க வச்ச மாதிரியே உட்கார்ந்து. சிவகங்கை ராஜேந்திரன் யாருன்னு கேளுங்க விஜய் கிட்ட, ஆதவர்ஜுன் கிட்ட கேளுங்க. ஏன் நீங்க அவ்வளவு தூரம் போயிடுறீங்க? ஆதவர்ஜுன் தான் அகில இந்திய அரசியலை கரைத்து குடித்து விட்டு அம்பேத்கரியத்தை உள்வாங்கி அம்பேத்கருக்காக புத்தகம்லாம் எழுதிட்டாரு. உலக அரசியல், லெனின், மாவோ. ஆமா 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 உலக புரட்சிகளை எல்லாம் படித்துட்டு தமிழ்நாட்டு களத்துல அந்த புரட்சிகளை எல்லாம் நிகழ்த்துவதற்காக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நின்று கொண்டிருப்போம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அது புரியுமான்னு கேளுங்களேன். சரி, நம்ம இப்ப இந்த கதையெல்லாம் விட்டுருவோம், இதுக்காக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தெரியாதுன்னு தெரியும், நம்ம தான் சொல்லிட்டோமே, செத்தவன் கையில வெத்தலை பாக்க கொடுத்த மாதிரி அந்த கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா சீமான் அதை ஏத்துக்கிறாரா? சீமான் அதுக்கு ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இருக்காரா? ஏன்னா அவரு வந்து மானத்தமிழ் பிள்ளை இல்லையா? அந்த பிள்ளை எப்படி வந்து இன்னொரு பிள்ளைய முன்னால் நிறுத்தி போகும்? சண்டைக்கு போகணும்னு முடிவு பண்ண பிறகு அண்ணன் தான் சண்டையில நாயகனா இருப்பாரு. அதனால அந்த வாய்ப்பெல்லாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா ஒரு பரபரப்புக்காக பேசப்படுகிற செய்தி.
ஆனா ராமதாஸ் ஐயாவுக்கே இப்போ ஒரு நெருக்கடி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய நெடிய பயணத்தில் இருக்கிற தமிழ் குடிதாங்கியாக இருக்கிற ஐயா குறைந்தபட்ச துணை முதலமைச்சருக்காகவாது தன்னை முன்னிறுத்திக்குவாரா? விஜய் முதலமைச்சர், ராமதாஸ் ஐயா துணை முதலமைச்சரா? அப்படியாவது ஒரு அறிவிப்பு வருமா? இல்ல வெறும் கூட்டணி தானா? ஜெயிச்ச பிறகு அதிகாரத்தில் பங்கு, ஜி.கே. மணிக்கு, அண்ணா அருளுக்கெல்லாம் நாங்க அமைச்சர் பொறுப்பு கொடுத்துடுறோம், இவரை நிதி அமைச்சராக்கிறோம், அவரை கல்வி அமைச்சராக்கிறோம், அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்குதான்றது தெரியல. அதை பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். ஆனா அவங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்கல்ல. அதுதான், அது என்ன மாதிரியான பங்கு தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகுதானே. ஆட்சியில் பங்குன்னு சொல்லியாச்சு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியாச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே துணை முதலமைச்சர் ராமதாஸ் ஐயா தானே டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஒருவேளை அப்படி டிக்ளேர் பண்ணிட்டா பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பேரும் அதிருப்தி ஆயிடுவாங்க. ராமதாஸோட இருக்கிறவங்க இணையாது, விஜய் முதலமைச்சரு, ஐயா துணை முதலமைச்சரா? நியாயப்படி ஐயா தானங்க முதலமைச்சர், ஐயா தானங்க சீனியரு, அகில இந்திய அரசியலில் ஒரு மூத்த தலைவரா ஆயிட்டாரு இப்ப ஐயா. அப்படி பார்க்கும்போது ஐயா முதலமைச்சர்னு சொல்லாம துணை முதலமைச்சர்னு சொல்றது சரியா இருக்குமாங்கிற ஒரு மனச்சோர்வு அந்த கட்சிக்குள்ள வந்துடும். இதை விட இப்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு, நீங்க 3 விஷயம் பேசுனீங்க, நான் 2 விஷயத்த சொல்றேன், இன்னொரு விஷயத்த பேசி ஆகணும். டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்துல நிக்க சொல்றாரு ஓபிஎஸ், அதுக்குண்டான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழல்கள் கனிந்து வந்திருக்கு அப்படின்னு. ஓபிஎஸ் கிட்ட எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நான் கேட்கிறேன். இல்ல ஓபிஎஸ் கிட்ட எதுக்கு முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தணும்? ஓபிஎஸ் கிட்ட இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டாரு, ஓபிஎஸ் கிட்ட இருந்த வைத்திலிங்க திமுகவுக்கு போயிட்டாரு, ஓபிஎஸ் கிட்ட இருந்த தர்மர் ஏடிஎம்கேவுக்கு போயிட்டாரு. இப்ப ஓபிஎஸ் கூட அவர் மகனே இல்ல, அவரே தனியா வாக்கிங் போயிட்டு இருக்காராம் பீச் ரோட்ல, எல்லாரும் சொல்றாங்க. ஓபிஎஸ் பையன் தனியா போயிட்டு இருக்காருங்க, டிஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னாங்க. இப்ப எதுக்காக ஓபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்? என்னவா இருக்காரு ஓபிஎஸ்? அவர் ஒரு இண்டிவிஜுவல் சார், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் டிடிவி இந்த தப்ப பண்றாரு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டிடிவி இப்ப ஏதோ பெரிய ராஜதந்திரின்னு நினைச்சுக்கிட்டு ஓ பன்னீர்செல்வத்தை போய் கூட்டு வரதுக்காக போறாரு. அதுவே ஒரு காலி பெருங்காய டப்பா. அந்த பெருங்காய டப்பாவை கூட்டு இங்க வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது குக்கர் சின்னத்துல நின்னா, பானை சின்னத்துல நின்று உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேக்குறேன். ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்களா? ஓபிஎஸ் அரசியல் சகாப்தம் முடிவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு சார். அவருக்கு இனிமே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எந்த விதமான முகமும் இருக்காது, முகவரியும் இருக்காது. அவர் ஒரு அரசியல் அனாதையாகி பல நாட்கள் ஆச்சு. இனிமே அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது, அவரை ஒரு கூட்டணிக்கு கூட்டு வருவோங்கிறது, இதெல்லாம் அன்றைய செய்திகளுக்கு வேண்டுமானால் பயன்படுமே தவிர தேர்தல் களத்தில் எந்த விதத்திலும் அவருடைய ஃபேக்டர் ஒரு இம்பாக்டை உருவாக்கவே ஆக்காது. ராமேஸ்வரம் தொகுதியில் நிற்கும் போது 33% வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அதிமுகவை இரட்டலையை பின்னுக்கு தள்ளி பலாப்பழம் 2ஆம் இடத்துக்கு வந்தது. அது ஒரு வேல்யூவா பார்க்கப்படுது. இன்னொன்னு முக்குளத்தோர் மத்தியில், குறிப்பாக மறவர் மத்தியில், நம்ம ஆளு 2-3 முறை முதலமைச்சரா இருந்தவர் அப்படிங்கிற ஒரு சிம்பத்தி ஒண்ணு இருக்குது. அது இதெல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய முடியல. அவர் யார் பக்கம் போறாரோ அவருக்கு வேல்யூ இல்லாம இருக்கலாம், ஆனா அவர் யார் பக்கம் போறாரோ அது ஒரு வேல்யூ ஆடட் தானே. இப்ப நீங்க கேட்டீங்க, ராமநாதபுரம் தொகுதியில அவர் போட்டியிட்ட அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு வந்தாருன்னு. அன்னைக்கு ஓபிஎஸோடு ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு சார். சின்ன மைனர் ஃபோர்ஸாவது இருந்தது, மேஜர் பார்ட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சின்ன மைனர் ஃபோர்ஸாவது இருந்தது. அந்த ஒட்டுமொத்த படையையும், சென்னையில ஓபிஎஸ்க்கு 4 ஆதரவாளர்கள் இருப்பாங்க, தருமபுரியில 2 பேர் இருப்பாங்க, தஞ்சாவூர்ல 3 பேர் இருப்பாங்க, திருச்சியில 2 பேர் இருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சேர திரட்டி கொண்டு ராமநாதபுரத்துல இறக்கி பணியாற்ற வச்சார் இல்லையா? வேறு எந்த தொகுதியிலாவது அவர் சார்பில் யாராவது போட்டிக்கிட்டாங்களா? இல்ல. போதாத குறைக்கு பாஜக அலையன்ஸ்குள்ள அவர் இருந்தார். அப்ப அவருக்கு ஒரு வாழ்வா சாவா போராட்டம் இருந்தது. ஏன்னு சொன்னா, அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் யார் என்பதை அவர் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அதற்காக தன்னுடைய ரத கஜ துரத பதாதிகள்னு சொல்றாங்கல்ல, அவ்வளவையும் கொண்டு போய் பயன்படுத்தினாரு. 2வது இடத்துக்கு வந்தாரு. இப்ப சட்டமன்ற பொது தேர்தல்ல அதே மாதிரி ஒரு சீட்டு மட்டும்தானா? அவர் இருக்கிற அந்த ஒரு தொகுதி மட்டும்தானா வாங்கிக்கிட்டு அங்க மட்டுமே மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு, அவரிடம் இருந்த தளபதிகள் இன்றைக்கு இல்ல. வைத்திலிங்கம் தான் அவருக்கு எல்லாமுமாக இருந்தவர். ஒண்ணு வேணாம் சார், அந்த பழைய பொதுக்குழுவினுடைய மேடையை எடுத்து பாருங்க. சும்மாதான் நிப்பாரு ஓ பன்னீர்செல்வம். அங்க நேரா போய் அந்த மைக்க 2 தட்டு தட்டி இந்த பொதுக்குழு செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சுட்டு, அந்த பொதுக்குழுல இருந்து தெம்போடும் திராணியோடும் ஓ பன்னீர்செல்வத்தை வெளியில அழைச்சிட்டு வந்தது வைத்திலிங்கம் தான். இன்னைக்கு அந்த வைத்திலிங்கமே இல்ல. சட்ட போராட்டம் நடத்துவதற்கு அவருக்கு எல்லா விதத்திலும் துணை நின்றவர் மனோஜ் பாண்டியன். இன்றைக்கு அந்த மனோஜ் பாண்டியன் அவர்கிட்ட இல்ல. அவரால் கடைசியாக எம்பி ஆக்கப்பட்டவர். அதுலதான் சார் பிரச்சனையே துவங்குது. இவர் சொல்றாரு ஜெயக்குமாரை எம்பி ஆக்கணும்னு சொல்லி, இல்லைன்னா கோகுல இந்திரா எம்பி ஆகணும்னு எதிர்பார்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கோட்டாப்படி 2ல ஆளுக்கு 1 கொடுத்துக்கணும்.
அந்த ஒண்ணுல வாங்கி தனக்கு வேண்டிய தர்மரை எம்பி ஆக்குனாரு அவரு. அந்த தர்மர் எம்பி கூட இன்னைக்கு அவர் கூட இல்லையே, அவரே அதிமுகவுக்கு போயிட்டாரு. அப்ப யாரை வச்சு நீங்க வேலை செய்வீங்க? என்னவாக உங்களுடைய ஃபேக்டர் இருக்க போகுது? ஒண்ணுமே கிடையாது. களத்துல வேலை செய்யவே ஆள் இல்ல. இன்னொன்னு, முக்குளத்தூர், மறவர் இவங்கெல்லாம் ஒரு கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் ஆகுறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, சசிகலா அம்மையார் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருந்ததா இல்லையா? இருந்துச்சா இல்லையா சார்? அதை தட்டி பறித்தது யார்? அதன் பிறகு முக்குளத்தூர் கட்சி என்று சொல்லப்பட்ட அதிமுகவை கொங்கு மக்களினுடைய கட்சியாக மாற்றியது யார்? அன்னை ஈஸ்வரனும் தனியரசும் மட்டும்தான் கொங்கு மக்களுக்கு கட்சி நடத்துறாங்கன்னு இருந்த காலம் போய் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மக்களுக்கு கட்சி நடத்துறாருங்கிற சூழலை உருவாக்குனது யாரு? இதே பழனிசாமி தானே. இதே பழனிசாமியை தேவர் சமூகம் மன்னிக்க கூடாதுன்னு சொல்லி தேவர் அமைப்புகளுக்கு பணம் கொடுத்து பிரச்சாரம் பண்ண சொல்லி அந்த அமைப்புகள் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக, அமமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? இப்ப அவங்க முகத்துல எல்லாம் கரிய பூசிட்டு நீங்க போய் நாங்க குடும்ப சண்டை எங்களுக்குள்ள, நாங்க பிரிந்திருந்தவர்கள் சேர்ந்துட்டோம், நாங்க அன்னைக்கு அம்மா பிள்ளை இன்னைக்கு மோடி பிள்ளை அப்படின்னு வசனம் பேசுறீங்களே. முக்குளத்து சமூகம் ஈனம், மானம், சூடு, சொரணை இதெல்லாமா இல்லாம இந்த நேரத்துல ஆஹா எல்லாரும் ஒருமுகப்பட்டுட்டாங்கப்பா, நாம உடனடியா அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சோம்னு தெரிவிப்பாங்களா? நிச்சயமாக இந்த தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு முக்குளத்தூர் சமூகம் பாடம் புகட்டும். ஏன்னா முக்குளத்தூர் சமூகம் இவரை நம்பி தேர்தல் களத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. ஒண்ணும் இல்ல சார், 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி ஒண்ணு நடந்தது. சங்கரன் கோயில்ல ஒரு விழா நடக்குது. அங்க ஒரு முக்குளத்தூர் அமைப்பு அந்த விழாவை முன்னெடுக்கிறாங்க. அந்த முக்குளத்தூர் அமைப்போட தலைவர் சொல்றாரு, அவர் பேரெல்லாம் கூட எனக்கு தெரியல, அவர் ஏதோ ஒரு லெட்டர் பாடி இயக்கத்துக்கு தலைவராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, டிடிவி தினகரன் மேல எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு, என்ன பண்றது, நம்ம இனத்தானா போயிட்டான், அதனால நம்ம ஒண்ணும் சொல்ல முடியல, இல்லைன்னா நம்ம கண்டிச்சு ஏதாவது பேசிடலாம், இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சிருக்க கூடாது, இதே எடப்பாடிக்கு எதிராக எங்களை எல்லாம் வச்சு பிரச்சாரம் பண்ண வச்சாரு, சரி நம்மால் பாதிக்கப்பட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணோம், இப்ப இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தி இப்படி போய் மண்டிட்டு இந்த தேர்தல் வெற்றியை பெறணுமான்னு கேட்கிறார். பேசிய காணொலியை நான் பார்த்தேன் சார். அப்படின்னா இதுதான் ஒட்டுமொத்த முக்குளத்து சமூகத்தினுடைய மனநிலை. முக்குளத்து சமூகம் புறக்கணிக்கப்பட்டு விட்டதாக சொல்லி அவர்களை பயன்படுத்தி அரசியல் லாபம் அடையலாம் என்று நினைத்த டிடிவி தினகரன் இன்னைக்கு போய் யாருகிட்ட மண்டி போட்டிருக்காரு? எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லைங்கிறார். நாங்க இந்த நேரத்துல திமுகவை வீழ்த்துவதற்காக இந்த வியூகத்தை வகுத்துட்டோம்னு சொன்னா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. நாங்க குடும்ப சண்டை தானே, ஒன்னா இருந்தவங்க தானே, எங்க அண்ணன் தானே, அவருக்கு நான் தம்பி தானே. கல்லாப்பட்டி சிங்காரன் எடப்பாடி பழனிசாமிக்கு பேர் வச்சவரே டிடிவி தினகரன் தான், வேற யாரும் அந்த பேரை வைக்கல. நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் டிடிவி தினகரனுக்கு. எனவே இதுவே ஒரு பெரிய செட்பேக்க முக்குளத்து சமூகத்துல உருவாக்குங்கிறப்ப ஓ பன்னீர்செல்வம் முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்க அப்படியே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு வாங்கி கொடுத்துருவாரா? நிச்சயமாக அதிமுகவுக்கு முக்குளத்து சமூகத்தினுடைய வாக்கு கிடைக்காது. தென் மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அதை எதிரொலிக்கும். ஆனா இப்போ அதிமுக இந்த முறை பலமாக இருக்கிறது. ஏற்கனவே என்டிஏ கூட்டணின்னு தனியா இருந்தது, அதிமுக கூட்டணி தனியா இருந்தது. இன்னைக்கு ரெண்டும் சேர்ந்துருச்சு, 39% வந்துருச்சு. ஸோ பர்செப்ஷன் வார்ல நாங்க களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்களா. அன்புமணி ராமதாஸ் வந்துட்டாரு, டிடிவி வந்துட்டாரு, ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரது வேலை நடக்குது, தேமுதிக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, விஜய் ஆப்ஷன் கூட இன்னும் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு 25 சீட்டை கொடுத்து எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடலாம், இதுதான் ஜனநாயகன், இதுதான் சிபிஐ எல்லாம் டெல்லியில இருந்து தகவல் அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ தங்களை பலப்படுத்துறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல சார், அதாவது 2021 அமைந்த அணிதான் இந்த அணி. என்ன ஒண்ணு, அன்னைக்கு டிடிவி தினகரன் இல்ல, அவ்வளவுதான். மீதி இருக்கிற எல்லாருமே இருந்தாங்க. பாஜக இருந்துச்சு, ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு, இன்னும் குறிப்பா ஒன்றுபட்ட அதிமுக இருந்துச்சு. அன்னைக்கு ஓபிஎஸ் பிளவு இல்ல, நீங்க அதை மறந்துடக்கூடாது. டிடிவி தினகரன் என்கிற ஒரு பிளவு மட்டும்தான், ஓபிஎஸ் பிளவு இல்ல. நீங்க ஓபிஎஸ் பிளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னாலும் ஓபிஎஸ் இடம் இருந்த தலகர்த்தர்கள் இன்றைக்கு ஓபிஎஸ் ஓட இல்லைன்றதை நீங்க பார்க்கணும். அது எதிர்முகாமுக்கு போயிடுச்சுன்றதை பார்க்கணும். அப்ப அதிமுகவுக்கு இருந்த அந்த இண்டிவிஜுவல் செல்வாக்குல கிடைக்க பெறுகிற 1000, 2000 வாக்குகள் இருக்குல்ல, அது இப்ப திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் திமுகவுக்கு ஒரு பலத்தை கொடுத்துருச்சு. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்த போது அதிமுகவுக்கு என்ன பெரிய பலத்தை கொடுத்துட்டாங்க, என்ன பெரிய பலத்தை அது பெற்றுச்சு. இதுக்கிடையில 10.5% இடஒதுக்கீட்டை கடைசி நேரத்தில் அறிவித்து விட்டு அதை ஒரு எலெக்ஷன்ல டூலா பயன்படுத்தினாங்க. அது ஒரு மெட்டீரியல் ஆச்சு, எலெக்ஷன் மெட்டீரியல் ஆச்சு. அந்த 10.5% இடஒதுக்கீடுன்றது அப்பவே பயன் தரலையே, அப்பவே இந்த அணி பெரிய வெற்றியை பெற முடியலையே. திமுக தானே வெற்றி பெற்றது. இப்போ ஒரு ப்ரூவன் ரெக்கார்டோட சிஎம் நிக்கிறாரு களத்துல. இந்த 4.25 ஆண்டு காலத்தில் எத்தகைய வலிமையான
திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில அறிவிப்பு வந்திருக்கு சார். கர்ப்பிணி பெண்களுக்கு 28,000 ரூபாய் மதிப்பிலான 2 தவணையிலான தடுப்பூசி இலவசமாக செலுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு. இந்தியாவிலேயே இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தப்படல இந்த இலவச அறிவிப்பு. அதை செயல்படுத்துவோம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நேற்றைக்கு எங்க மாவட்டம் தஞ்சாவூர்ல நடத்தி முடிச்சிருக்கிறாரு. லட்சக்கணக்கான பெண்கள் வந்து நின்று இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 4.25 ஆண்டு காலத்தில் பயன்பெற்று இருக்கிறவர்கள் திமுகவின் பக்கம் உறுதியாக நிற்கிறார்கள். இதை வீழ்த்திட முடியுமா? ஆனா ஒரு விஷயம், நான் ஒரு யதார்த்தத்தை பேசுறேன். திமுக கூட்டணி அன்றைக்கு இருந்த கூட்டணி தான் இன்றைக்கு இருக்கே தவிர புதிய வரவுகள் வந்து சேர்ந்தது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த தவறாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர். அது ஒரு செட்பேக் தான். காரணம் என்னன்னா, தேர்தலில் உளவியல் சிக்கல் என்று ஒன்று வந்துவிடக்கூடாது. ஏதோ அதிமுக கூட்டணியில் புதிய புதிய கட்சிகள் சேருவது போன்ற அன்றாட ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு கூட அண்ணன் நயினார் நாகேந்திரன் பக்கத்துல அஜித் பவார் கட்சிக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆள் இருக்காராம். அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டதா போட்டிருந்தாரு. நான் உங்க நேர்காணலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மகாராஷ்டிராவிலே அஜித் பவாருக்கு ஆள் இல்ல, பரவாயில்லையே தமிழ்நாட்டுல அஜித் பவாருக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு நான் நினைச்சேன். இதெல்லாம் என்னன்னா, தினந்தோறும் நாங்க தேர்தல் பணிகள்ல இருக்கிறோம், நாங்க பலமாயிட்டே போறோம்ன்ற ஒரு உளவியலை ஏற்படுத்துறாங்க. ஆனா திமுக ஏற்கனவே பலமான கூட்டணிகளை அமைச்சிட்டோம், இதற்கு பிறகு கூட்டணியில் இடம்பெறுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்கிற நிலையில் இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. புதிய கட்சிகள் அன்றாடம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். தினந்தோறும் அவர்களை கட்சியில் சேர்க்கணும், கூட்டணிக்குள்ள சேர்க்கணும். அவங்களும் தேமுதிகவோட பேசுறாங்க, ராமதாஸோட பேசுறாங்க. இன்னும் சிறு சிறு கட்சிகள் எல்லாம் கூட கருணாஸ் உள்ள வராரு, கமல்ஹாசன் உள்ள வராரு, அப்படிலாம் ஒண்ணு இருக்குது இல்ல? இல்ல சார், நீங்க இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப எதிர்தரப்பு என்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறாங்கிறத பார்த்து அதற்கு நீங்க ஒரு மாறான களத்தை உருவாக்கணும்ல. நீங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை போட்டீங்க, ஏன் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்காம இருக்கீங்க? தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தையை தொடங்கிடணும்ல. காங்கிரஸோட இப்ப 2 நாளா திரும்ப ஏதோ ஒரு சிக்கல் வந்தது மாதிரியான தோரணை உண்டாகுது. காங்கிரஸை முதல்ல கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை, பிசிகாவை முதல் கட்டமாக கூப்பிட்டு பேச்சுவார்த்தை, விருப்பப்பட்டியல் வாங்குறது, இந்த பணிகளை எல்லாம் தொடங்கி இருக்கணும்ல இந்நேரம். இப்ப என்னன்னா, திமுக ஏதோ ஒரு தொய்வாக இருக்கிறது மாதிரியும் அதிமுகவினுடைய அணி வேகம் எடுத்தது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கல்ல. இதற்கு என்ன மாற்றத்தை வைத்திருக்கிறது திமுகங்கிற ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் திமுக கூட்டணியில இருக்கே தவிர, நான் 100% சொல்றேன் சார், திமுக அணி வெல்ல போகுது. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கட்டமைக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி. எத்தனை இடங்களை கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொண்டு போட்டியிட தயாராக இருக்கிறேன், எனக்கு எந்த டிமாண்டும் இல்லைன்னு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிச்சிட்டாரு. 3 சீட்டு கொடுத்தாலும் நாங்க நிக்கிறோங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்க என்ன அழுத்தமா கொடுக்குறோம்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு திமுகவை நம்புகிற கூட்டணிகள் இன்றைக்கு இருக்கிறன. நீங்க தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் ஒரு பெரிய செய்தியா? தேமுதிக இப்ப வந்து என்ன செய்ய போகுது? நான் தேமுதிகவோட எதுக்கு பேச்சுவார்த்தை திமுக நடத்தணும்னு கேட்கிறேன். திமுகவுக்கு என்ன லாபம் தேமுதிக வந்தா? நீங்க இந்தியாவிலேயே ஒரு கட்சி, எல்லா கட்சியும் எங்களுக்கு தோழமை கட்சி தான், யார் அதிக இடங்களை கொடுக்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி, இப்படி அறிவிச்சு பார்த்திருக்கீங்களா உலகத்துல? நேற்று அந்த அம்மா சாத்தூர்லயே விருதுநகர்ல ஏதோ ஒரு கூட்டத்துல பேசுது, நான் பார்த்தேன் டிவியில. எல்லா கட்சியும் எங்களுக்கு தோழமை கட்சி தான், ஒன்றியத்தில் இருக்கிற கட்சியும் தோழமை கட்சி தான், மாநிலத்தில் இருக்கிற கட்சியும் தோழமை கட்சி தான், யார் அதிக இடங்கள் தருகிறார்களோ அவர்களோடு கூட்டணி. அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்ப கொள்கை, கோட்பாடு, தத்துவம், தமிழ்நாட்டினுடைய நலன், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை நசுக்க பாக்குதுன்னு சொல்றோம். ஒண்ணு நீ நசுக்குகிற அவன் பக்கம் நில்லு, இல்ல நசுக்கப்படுகிற மாநில அரசு பக்கம் நில்லு. நீ யார் பக்கம் நிக்கிற? அவனும் உனக்கு தோழமை, இவனும் உனக்கு தோழமைன்னா எனக்கு புரியவே இல்லை உன்னுடைய கான்செப்ட் என்னன்னு. இந்த கட்சி திமுக கூட்டணிக்கு வந்து என்ன கிழிக்க போகுதுன்னு கேட்க. இந்த கட்சி திமுக கூட்டணிக்கு வந்து என்ன சார் கிழிக்க போகுது? தேமுதிகவுக்கு வேண்டுமானால் திமுகவால் பலன் இருக்கலாமே தவிர திமுகவுக்கு தேமுதிகவால ஒரு பலனும் கிடையாது சார். மாறாக சின்ன சின்ன அடையாளம் பெற்றிருக்கிற அரசியல் இயக்கங்கள் இருக்கின்றன, அவர்களை அழைத்து பேசணும்ல. அவர்கள் கொள்கை அடர்த்தியோடு நின்று இருக்கிறாங்கல்ல. அங்கங்க தெருமுனை கூட்டங்களை நடத்தி இருக்கான் சார். அங்கங்க திராவிட இயக்கத்தினுடைய நன்மை என்னன்றதை பேசியிருக்கான் சார். திராவிட இயக்கம் வீழ்ந்து போனால் அதனால் ஏற்பட போகிற தீமை என்னன்றதை பேசியிருக்கான் சார். அவன் தான் சார் ஃபேக்டர் எலெக்ஷன்ல. அவன் தான் சார் வைப்ரண்டா தேர்தலில் ஒர்க் பண்ண போறான். திமுக ஆட்சி ஏன் வர வேண்டும்னு பிரேமலதா விஜயகாந்த் பேசினா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடுமா சொல்லுங்க? இல்ல நம்ம பேசுமா? ஏன் திமுக வலிமையான கட்டமைப்பாக இருக்கணும் சொல்லுங்க நீங்க? அதை சொல்லுமா அந்த அம்மா? அதுக்கு தெரியுமா முதல்ல என்ன சொல்லணும்னு? என்ன சொல்லும் தேர்தலில் போய்? அதிமுக எங்களை ஏமாத்திருச்சுன்னு சொல்லும். எங்களுக்கு ராஜ்யசபா தரேன்னு சொன்னாங்க, கொடுக்கல, நாங்க திமுக கூட்டணிக்கு வந்துட்டோம், நாங்க இருக்கிற அணி வெல்லணும், கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அதனால நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவோம். இதை தாண்டி அந்த அம்மாட்ட சொல்றதுக்கு வேற ஏதாவது செய்தி இருக்கா? இது வந்து பிரச்சாரம் பண்ணா 10,000 ஓட்டு திமுக ஓட்டு குறைஞ்சு போகுமே தவிர திமுகவுக்கு என்ன நலன் இருக்கு? இப்ப தேமுதிகவோட பேசி என்ன செய்ய போறீங்க? மாறாக இன்ன பிற கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல,
லெட்டர் பேட் இயக்கங்களாக இருந்த இயக்கங்கள்லாம் கடந்த காலத்துல இருந்து உங்களோட பயணிக்கிறாங்கல்ல. டெய்லி அண்ணா அறிவாலயத்தினுடைய வாசல்ல ஒரு பரபரப்பு இருக்க வேணாமா? நாங்க எங்களுக்கு இத்தனை இடங்கள் வேண்டும் என்று கேட்டுவிட்டு வந்திருக்கிறோம். இறுதி முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். முதல் கட்ட பேச்சுவார்த்தை மகிழ்ச்சி அளிக்கிறார். அங்க போய் சாப்பிட போறது மிச்சரும் டீயும் தான், அது வேற. முதல் கட்ட பேச்சுவார்த்தை மகிழ்ச்சி அளிக்கிறதா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆஹா பரவாயில்லங்க, திமுக ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு, பல கட்சி போயிட்டே இருக்காங்க டெய்லி திமுக கிட்ட. இந்த தோற்றத்தை உருவாக்குவதற்கு 10 நாட்களாக தவறி இருக்கிறது திமுக என்பதுதான் திமுகவுக்கு இருக்கிற செட்பேக்கே தவிர, அதிமுக இன்னும் 10 கட்சிகளை கூட்டணியில் சேர்த்தாலும் அந்த அணி வெல்ல போவதில்லை. 200 தொகுதி அப்படின்றது சாத்தியம் நினைக்கிறீங்களா? திமுக வந்து 200 வெல்வோம் அப்படிலாம் வந்து சொல்றாங்க இல்லையா, அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இலக்கு நிர்ணயிச்சிட்டோம்னா அந்த இலக்கை அடையணும்ன்றதுக்காக பயணம். அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்று சொன்னாலும் தொட்டு நிரப்பிடுவோம்ல. இட்டு நிரப்ப முடியலனாலும் தொட்டு நிரப்புறோம்ன்றது இருக்குல்ல. நீங்க 234 வெல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை குறைவுன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்பு கருதி தலைவர் சொல்லி இருக்கிறார், திமுக தலைவர். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னு சொன்னா, ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் ஷேடோ கவர்மெண்ட்னு அண்ணா சொன்னார். எதிர்கட்சி இல்லாத சட்டப்பேரவை அமைய வேண்டும் என்பது ஒரு ஜனநாயக வழி வந்து நிற்கிற தலைவருக்கு அழகல்ல. அப்படி சொல்லக்கூடாது. அதனால் 34 இடங்கள்ல நீங்க வாங்கயா, நாங்க 200 இடங்கள்ல ஜெயிக்கிறோம்ட்டாரு. இலக்கு 200. ஆனால் 200ம் அமையுமான்னு கேட்டா 180 190 இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுறேன். காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் குறைத்து கொடுக்கப்படுகிறதோ அத்தனை கூடுதலான வெற்றிகளை திமுக பெறும்னு நான் உளமாற நம்புறேன் சார். அதுக்காக காங்கிரஸ் கூட்டணிக்கு வேணாமான்னு கேட்கக்கூடாது. காங்கிரஸும் வேணும். அதிகமான இடங்களை காங்கிரசுக்கு கொடுத்துட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கூட அண்ணா மாணிக்க தாகூர் எம்பி மதுரையிலே நாங்க நிப்போன்றாரு. அவங்க மாமனாரை நிக்க வச்சு மேலூர்லயே தோத்துப்பிட்டாரு அவர் போன எலெக்ஷன்ல. இப்ப வந்து சொல்றாரு நாங்க மதுரையிலே நிப்போம் சுயமரியாதை உணர்வோடு. என்னத்தையாவது சொல்லி காமெடி பண்ணிட்டு தெரியுது இந்த காங்கிரஸ்காரங்க அவ்வப்போது வந்து. நான் என்ன சொல்றேன்னா, திமுக 200 இடங்களை குறிவைத்திருக்கிறது. குறைந்தபட்சம் 180 இடங்கள், அதிகபட்சமாக 190 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கருதுறேன். யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறீங்க, என்ன தேவைங்கிறதும் சொல்லியிருக்கிறீங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.